உதடு ஒட்டாமல் இருக்கிறதுனால தான் எனக்கு நிறைய கான்ட்ரவர்சி இருக்கிறதா மாரி செல்வராஜ் சொல்லியிருக்காரு. ஒரு டென்ஷன் ஆக 4வது படம் வந்துட்டுலாம் பார்த்து பண்ணலாம்னு சொல்கிறது. இப்போ கூட உதடு ஒட்ட ஆரம்பிச்சுக்க தான் பேச கூப்பிடுறாங்க. நான் நிறைய ஃபங்க்ஷனில் உதடு ஒட்டினாலே கான்ட்ரவர்ஷியலாக பேசி மாட்டியிருக்கேன். எனக்கு தண்ணி குடிக்காம முதல்ல ஒட்ட ஆரம்பிச்சிட்டுனா டகடன்னு ஏதாவது பேசிட்டு போயிடுவேன். பேசிட்டு கீழே போனதுக்கப்புறம் தான் பார்த்தா உள்ளுக்குலேருந்து வெளியிருந்து கொட்டியிருக்கும் ஏதோ ஒன்று. நான் போகும்போது ஹிடன் பண்ணிட்டு போயிருப்பேன். ஆனால் மேலே போய் அது கொட்டியிருக்கும் பயங்கரமாக. அப்போ யோசிப்பேன், இது உள்ளே கிடந்திருக்கு, நமக்கு தெரியாமல் கிடந்திருக்கு அப்படின்னு யோசிப்பேன். அப்படி நிறைய ஃபங்க்ஷனில் நான் பேசியிருக்கேன். அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ரஞ்சித் என்ன திட்டிகிட்டே இருப்பார், டேய் நார்மலாக இருக்கா, நீ வந்து கேஷுவலாக இருக்க, உனக்கு எல்லா வசதியும் வந்துடுச்சு, நீ சொன்ன எல்லாமே நடக்கும், நல்ல ப்ரொடக்ஷன் வந்துட்டாங்க, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, அப்புறம் ஏன் இவ்வளோ பதட்டப்பட்டு படத்தை எடுக்கிற, இவ்வளோ வேகத்தை ஏன் போடுற அப்படின்னு கேட்பாரு. ஒரு கதையை படமாக்குவது என்றால் அந்த கதையை நம்ம ரசித்து அதுக்கான கிராஃப்டை கண்டுபிடிச்சி ஒரு படம் பண்ணலாம். பட் என்னை நானே இயக்குவது அப்படின்ற